அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வபரகாத்தஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர்ரஹீம். குரானில் 114 அத்தியாயங்களில் சூரா தௌபாவை தவிர 113 அத்தியாயங்கள்லையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர்ரஹீம் என்றே ஆரம்பிக்கும். ஏன் இஸ்லாமியர்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்கிறார்கள்? வாங்க வரலாறு பார்க்கலாம். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு அரபு மக்களிடையே ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது, அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அவர்கள் வழிபடும் சிலை வணக்கமான விக்கிரகங்களின் பெயர்களை கொண்டே ஆரம்பம் செய்வார்கள். அப்படி தொடங்கும் பணி வெற்றி பெறும் என்பது அவர்கள் நம்பிக்கையாக இருந்தது. இந்த நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நமது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குரானின் முதல் வசனமே, அனைத்தையும் படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக எனத் தொடங்கியது. இறைவன் மனிதர்களிடமிருந்து எந்த தேவையும் அற்றவன். அவன் தன்னுடைய அருட்கொடைகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பதால் அவனை எக்கணத்திலும் மறத்தல் ஆகாது. ஆகையால் எந்த ஒரு தொடக்கத்திலும் இறைவனை நினைவு கூர்ந்து தொடர்வது அவசியமாகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர்ரஹீம் என்பதுடைய அர்த்தத்தை பார்ப்போம். பிஸ்மில்லா, அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன். அதாவது, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். முஸ்லிம்கள் எந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா அல்லது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று கூற வேண்டும். உதாரணமாக, உண்ணும்போது, உறங்கும்போது, எழுவதற்கு முன், படிப்பதற்கு முன், ஓதுவதற்கு முன், பிராணிகளை அறுப்பதற்கு முன், வீட்டை விட்டு வெளியில் செல்லும் முன், வீட்டிற்கு நுழையும் முன், இன்னும் பல காரியங்கள் தொடங்கும்போது பிஸ்மில்லா அல்லது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று கூற வேண்டும். நம் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சி காலத்தில் உலகின் பல்வேறு நாட்டு மன்னர்களுக்கு தன் தூது செய்தியை அனுப்பும் பொழுது பிஸ்மில்லா என்றே ஆரம்பமாக இருக்கும். குரானில் 27வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் நபி சுலைமான் நபி சபா நாட்டு இளவரசிக்கு எழுதிய கடிதத்தின் துவக்கமும் பிஸ்மில்லா என்றே இருக்கும். இவ்வாறே நபிமார்களும் பிஸ்மில்லாவின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துரைத்தார்கள். எனவே நாம் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் நாம் அல்லாவின் நினைவு கூறும் விதமாக பிஸ்மில்லா என்றே தொடங்குவோம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி.